வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான அதே சமயம் சக்தி வாய்ந்த முதலீட்டு வாய்ப்பை பத்தி பார்க்க போறோம். வாங்க இத பத்தி விரிவாக அலசுவோம். இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மனசுல இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். பங்கு சந்தை இப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எப்படி பாதுகாக்கிறது? அதிலிருந்து ஒரு நிலையான வருமானம் எப்படி பார்க்கறது? பாருங்க, நம்ம எல்லாருக்குமே இந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையில தான் ஒரு போராட்டம் நடக்கும். ஒரு பக்கம் நம்ம போட்ட முதல் பத்திரமா இருக்கணும், இன்னொரு பக்கம் அதுல இருந்து ஒரு ரெகுலர் இன்கமும் வரணும். இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? அதுதான் இங்க இருக்கிற சவால். இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு அருமையான தீர்வு இருக்கு. அதுதான் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்கட்டமைப்பு பத்திரங்கள், அதாவது ரீனியூவபிள் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட்ஸ். சரி, இது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, சோலார் பவர், காற்றாலை மாதிரி கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் பண்ற பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ப்ராஜெக்ட்களுக்கு பணம் திரட்ட நம்ம மாதிரி மக்கள் கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க. அதுக்கு அவங்க கொடுக்கிற ஒரு உறுதி பத்திரம் தான் இந்த பாண்ட்ஸ். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரடியானது. ஒன்னு, நீங்க ஒரு கம்பெனியோட பத்திரத்துல உங்க பணத்தை முதலீடு செய்றீங்க, அதாவது உங்களுக்கு கடனா கொடுக்குறீங்க. ரெண்டு, அதுக்கு அந்த நிறுவனம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வட்டி கொடுப்பாங்க. மூணு, அந்த பாண்டோட காலாவதி முடிஞ்சதும் நீங்க முதலீடு செஞ்ச முழு பணமும் உங்களுக்கு திரும்ப வந்துடும். சிம்பிள் இல்லையா? இதுல இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே இதுதான். ஸ்டாக் மார்க்கெட் எவ்வளவுதான் மேலேயும் கீழேயும் போனாலும் இந்த பத்திரங்கள்லேருந்து வர வருமானம் பெருசா பாதிக்கப்படாது. இது உங்க முதலீட்டுக்கு ஒரு நல்ல ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் இப்போ இதுல முதலீடு செய்யணும்? இது சரியான நேரம் தானா? வாங்க அத பத்தி பார்க்கலாம். குறிப்பா 2026க்கு பிறகு இந்த முதலீட்டு உலகம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. அந்த மாற்றத்துக்கு நாம இப்பவே தயாராகிறது ரொம்ப நல்லது. இதுக்கு பின்னால 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, உலகம் முழுக்க இப்போ கிரீன் எனர்ஜி பக்கம் வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, அரசாங்கங்களே புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைக்கு மானியங்கள் கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க. மூணாவதா, இப்போ நிறைய பேரு சுற்றுச்சூழல், சமூகம் சார்ந்த நல்ல கம்பெனிகள்ல முதலீடு செய்ய விரும்புறாங்க. இதனால இந்த துறைக்கு எப்பவுமே நிதி தேவைப்படும். அதாவது இந்த பத்திரங்களுக்கான தேவையும் அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். ஓகே, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பாண்ட்ஸை எப்படி ஆராய்ந்து அலசி வாங்குறது? அதுக்கு ஒரு சிம்பிளான 3 பாயிண்ட் செக்லிஸ்ட் இருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த முதலீட்டையும் குறிப்பா இந்த மாதிரி பத்திரங்களை கண்மூடித்தனமா வாங்கவே கூடாது. இந்த 3 விஷயத்தை நீங்க சரியா செக் பண்ணாலே போதும். முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் கிரெடிட் ரேட்டிங், அதாவது கடன் மதிப்பீடு. எப்பவுமே AAA, AA மாதிரி ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கிற பத்திரங்களை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்பவே பாதுகாப்பானது. ஹை ரேட்டிங்னா என்ன அர்த்தம்? அந்த நிறுவனம் வாங்கின கடனை வட்டியோட கரெக்டா திருப்பி கொடுக்குற அளவுக்கு திறமையா இருக்குன்னு அர்த்தம். இதனால நம்ம முதலீட்டுக்கு ஆபத்து ரொம்ப ரொம்ப குறைவு. நிலையான வருமானம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரெண்டாவதா நம்ம பார்க்க வேண்டியது கடன் பங்கு விகிதம். அதாவது அந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பார்க்கணும். கடன் அளவு கம்மியா இருந்தா அந்த நிறுவனம் நிதி ரீதியா ரொம்ப வலுவா இருக்குன்னு அர்த்தம். அதுவே கடன் ரொம்ப அதிகமா இருந்தா ஆபத்தும் அதிகம். அதனால கடன் கம்மியா இருக்கிற நிறுவனத்தோட பத்திரங்கள் எப்பவுமே பாதுகாப்பான சாய்ஸ். மூணாவது, பணப்புழக்கத்தோட நிலைத்தன்மை, அதாவது கேஷ் ஃப்ளோ. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களுக்கு இதுல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. அவங்க அரசாங்கத்து கூடயோ இல்ல பெரிய நிறுவனங்கள் கூடயோ பல வருஷத்துக்கு மின்சார சப்ளை பண்றதுக்கு ஒப்பந்தம் போட்டுடுவாங்க. இதனால அவங்களுக்கு மாசம் ஒரு கணிக்கக்கூடிய நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்கும். இது பத்திர முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப செலுத்துறத உறுதி செய்யுது. இங்க உங்களுக்கு ஒரு போனஸ் டிப். ஒருவேளை சந்தையில வட்டி விகிதங்கள் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற அதிக வட்டி தர்ற பத்திரங்களோட மதிப்பு அதிகமாகும். இது உங்களுக்கு வட்டியோட சேர்த்து மூலதன வளர்ச்சியையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம ஒட்டுமொத்த முதலீட்டு திட்டத்துல இந்த பத்திரங்கள் எப்படி பொருந்தோன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு சமநிலையான போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு 60% வளர்ச்சிக்கு ஈக்விட்டியிலையும், 20% பாதுகாப்புக்காக தங்கம் அல்லது பணமாவும், மீதி இருக்கிற 20% இந்த மாதிரி பத்திரங்கள்ல ஸ்திரத்தன்மைக்காகவும் முதலீடு செய்யலாம். எக்ஸ்பர்ட் சொல்ற மாதிரி இந்த பத்திரங்கள் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படுது. அதாவது பங்குச்சந்தை சரியும் போது இது உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஒரு குஷன் மாதிரி இருந்து பெரிய இழப்புகள்லேருந்து நம்மள பாதுகாக்கும். எந்த முதலீடா இருந்தாலும் அதுல சில ஆபத்துகளும் இருக்கத்தான் செய்யும். நாம வெளிப்படையா இருக்கணும். அதனால இந்த பத்திரங்கள்லயும் சில அபாயங்கள் இருக்கு, அதையும் நாம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா வட்டி விகிதம் மாறலாம், நிறுவன கடனை திருப்பி கொடுக்க தவறலாம், அல்லது பத்திரத்தை விற்க நினைக்கும் போது அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லாம போகலாம். ஆனா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சரியான அனாலிசிஸ் செஞ்சு முதலீடு செஞ்சா இந்த ஆபத்துகள் எல்லாம் கணிசமா குறைக்க முடியும். இறுதியா நீண்ட காலத்துல செல்வத்தை உருவாக்குறதுக்கான பார்வைய பத்தி கொஞ்சம் பேசுவோம். பாருங்க, உண்மையான செல்வங்கிறது தினமும் ட்ரேடிங் செஞ்சு வர்றது இல்ல.
அதுக்கு 3 விஷயம்தான் தேவை. தொடர்ச்சியான முதலீடு, ஒழுக்கம், அப்புறம் பல்வகைப்படுத்தல். இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பத்திரங்கள் மெதுவா ஆனா நிலையான வளர்ச்சியை கொடுத்து நம்ம நீண்டகால செல்வத்தை உருவாக்க ஒரு சிறந்த கருவியா நிச்சயம் அமையும். இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான். நாம இவ்ளோ நேரம் பேசின விஷயங்களை வச்சு உங்க முதலீட்டு திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்க. உங்க போர்ட்ஃபோலியோ வரப்போகிற எதிர்கால மாற்றங்களுக்கு தயாரா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.